எதற்காகனா திருமாவளவன் பறையின மக்களை ஏமாத்தி அரசியல் செஞ்சு திமுகக்கு வாக்களிக்க வச்சு பணம் வாங்கி திங்கக்கூடிய ஒரு புரோக்கர் தான் தொண்டு மாமாவளவன். இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன விஷயத்துக்கு வருமோ அதை பத்தி நான் பேசுறேன். ஓகேங்களா? சொல்லுங்க. எந்த ஒரு இடத்துலயுமே அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, கொள்கை ரீதியாக எதிரியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிரி, அதாவது அரசியல் ரீதியாக எந்த எதிரி கட்சிக்குமே இழிவுபடுத்தி எந்த ஒரு இடத்துலயும் பேசுனதா சரித்திரமே இல்ல. அதுதான் வந்து பாத்தனா அவருக்கான பண்பு. ஓகேங்களா? நாலு விஷயம் தெரிஞ்சிருக்காரு, மக்கள் அரசியல் படுத்துறாரு. நான் என்ன கேக்குறேன், இந்து கோயில்ல இருக்கிற சிற்பங்களும் அசிங்கமான பொம்மைன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு நாகரிகமான வார்த்தை. நான் மறந்துட்டேன். சூப்பரான நாகரிகமான வார்த்தைங்க. வார்த்தை சொல்றாரு? எந்த வார்த்தைய? நீட்டமான கட்டடங்கள் இருந்தா சர்ச்சு, கூம்பு போன்ற வடிவம் இருந்தா அது மசூதி, அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அதுக்கு பேரு கோவில்னு அவர் சொன்னாருங்க. ஞாபகம் இருக்குங்களா? சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா தெளிவுபடுத்தி பாக்கணும். ஓகேங்களா? அசிங்கமான பொம்மைகள் எங்க இருக்குங்க? இருங்க நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதை மையப்படுத்துறதுக்கு மட்டும் தான் அண்ணா இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாரு, தாண்டி இழிவுபடுத்துறது ஒரு நோக்கமும் இல்ல. ஓகேங்களா? நானும் மையப்படுத்துறதுக்காக தான் புறம்போக்குன்னு பின்னாடி பண்ணுது. ஏங்க நான் என்ன கேக்குறேன், எந்த இடத்துக்காக சொன்னாரோ அதே இடத்துக்காக நானும் சொல்றேன். திருமாவளவன் அவரு ஒரு அர்த்தத்துல சொல்றாரு, நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி டிஃபரெண்டா நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு அர்த்தத்துல சொல்றீங்க. புரியுதுங்களா? அதுதான் தெரியுமா சொன்னாரு, டங்கு ஸ்லிப் ஆயிடுதுன்னாரா? எனக்கும் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால நானும் தொண்டு மாமாவளவன் சொன்னது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு ஒரு சமுதாய மக்களை ஏமாத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்க வச்சுக்கிட்டு ஏமாத்தி அரசியல் பண்ணிக்கிறது ஆர்எஸ்எஸ் கும்பலும் உங்களுடைய மோடியும் உங்களுடைய அமித்ஷாவும் உங்களுடைய எல்லா அரசியல் தரவுகளும் 10 வருஷமா கொள்ளட்டு இருக்கோம். இல்ல நான் சொல்றது கேளுங்க. மூச்சு விடாம பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் பேசணும். ஓகே, நான் பேசுறது நீங்க கேளுங்க. நான் மூச்சு விடாம இருக்கிறதா பேசுங்க. நேத்து என்ன தினம்னா? நேத்து முக்கியமான ஒரு தலைவரோட ஒரு தினம் வந்திருக்கு. என்ன தினம் நேத்து? பெரியாரோட பிறந்தநாள். நேத்துங்க. நேத்தா? முந்தா நேத்து தான் பெரியாருக்கு, நேத்து கிடையாது. சரி ஓகே, சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. நேத்து ஒரு இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு என்ன தினம்? இரட்டைமலை சீனிவாசன் யாரு? இரட்டைமலை சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடின ஒரு தலைவர். அவர் ஏங்க அவரை பத்தி திருமாவளவன் என்னெல்லாம் முன்னெடுத்திருக்காரு அவருக்காக? அம்பேத்கருக்கு முன்னாடியே கோட் சூட் போட்டவர், திவான் பகதூர்னு பட்டம் வாங்கினவர். அவருக்கு பேருக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் பறையன் தான் இருக்கும். திவான் பகவதூர், இரட்டைமலை சீனிவாசன் பறையன் தான் அவரோட பேரு. அது தெரியுமா? சரி ஓகே, நான் என்ன கேக்குறேன், அவரு பறையரான மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? மாகாணத்தோட பிரசிடண்டா இருந்திருக்காரு தெரியுமா? அவரை பத்தி எல்லாம் எங்கேயாச்சும் நீங்க பேசிருக்கீங்களா? அவர் அரசியல் அவர்லாம் பண்ணாத விட திருமாவளவன் பண்ணிட்டாரு. அதே விடுங்க, அருந்ததியர் மக்களுக்கு 3% பத்தி எங்கேயுமே பேச முடியல. அவர் ஏன் கொண்டாடல? நேற்று நினைவு தினம் ஏன் கொண்டாடல? என்ன கொண்டாடணும்னு சொல்றீங்க? ஏன் கொண்டாடுங்க? நான் என்ன சொல்ல வரேன், அவர் கொண்டாடணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? கொண்டாடினா சோசியல் மீடியால பாத்திருப்பேன், நியூஸ்ல பாத்திருப்பேன். வீட்டுக்குள்ள தனியா போட்டு ரூமுக்குள்ள வந்து போட்டு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கேளுங்க. இரட்டைமலை சீனிவாசனை நான் ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்ணா, எங்க அதான் பார்த்தனா சமுதாய மக்களுக்கு இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இரட்டைமலை சீனிவாசன் தெரியுதுன்னா அதுக்கு முக்கிய அரசியலுக்கு விழிப்புணர்வு வந்ததுன்னா காரணமே தோல் திருமாவளவன் தான். நீங்க என்ன ஒரு சமுதாய மக்களுக்கு அரசியல் படுத்துறதுக்காக விழிப்புணர்வு கொடுத்தவரே எங்களுக்கு தோல் திருமாவளவன் தான். புரியுதா உங்களுக்கு? என்ன பின்ன நான் இருங்க, இரட்டைமலை சீனிவாசன், பெரியாரு, அம்பேத்கர் இவங்களை பத்தி ஒரு சமுதாய மக்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் வந்ததும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்ததும் அரசியல் இன்னொரு தலைவர் இருக்காரு, அவரோட பேர் சொல்லுங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க சொல்லுங்க. யார பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சொல்லுங்க. நாங்க பேரே இப்ப வரைக்கும் வரலையே. அயோத்திதாச பண்டிதரை பத்தி பேரே வரலையே இப்ப வரைக்கும். புண்டியரா? அயோத்திதாச பண்டிதருங்க. கேக்குதா? கேக்குது. வார்த்தை உச்சரிப்பு கரெக்டா கொடுங்க. எனக்கு வேற மாதிரி கேக்குது, அதனால நான் கேக்குறேன். ஓகேங்களா? கக்கனை பத்தி பேசிருக்கீங்களா? கக்கனை பத்தி என்னைக்காச்சும் பேசுறாரா? ஏங்க
பிற்படுத்தப்பட்டவருக்காக எவ்வளவு பேர் போராடிக்கிறாங்க புரியுதுங்களா? நீங்க வந்து லிஸ்ட் வச்சுக்கிறது அயோத்தியாச பண்டிதரு இந்த இந்த இவங்களெல்லாம் வந்து கூட்டு வருதுன்றது அவங்கள விட எவ்வளவு பேர் போராடிக்கிறாங்க, எவ்வளவு தலைவர்கள் போராடிக்கிறாங்க. எல்லாரையுமே ஒரு லிஸ்ட் போட்டு காரணம் அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன ஒரு மக்களுக்கான எல்லா நான் பேரை சொல்லும் போது கேட்டீங்க, நான் பதிலுக்கு பேர் சொன்னேன். நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் சொன்னதை தவிர்த்து நீங்க ஒரு 4 பேர் சொல்லுங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க பிரதர். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க. இந்த அளவு உங்கள்ட்ட பேசுனதுக்கு காரணமே அவர்தான் சார். இப்பெல்லாம் பேசி அம்பேத்கர் வாங்கி கொடுத்தத வந்துட்டு கேவலப்படுத்தாதீங்க சார், சரிங்களா? நான் இந்த அளவுக்கு தைரியமா உங்கள்ட்ட பேசுறேன்னா எனக்கு ஏதோ ஒரு 4 விஷயம் தெரிஞ்சு பேசுறேன்னா அது காரணமே எங்களுக்கு தோல் திருமாவளவன் தான். நீங்க திருமாவளவன் இல்லைன்னா நீங்களா இன்னும் ரொம்ப முன்னேறி இருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா, ஆணித்தரமா சொல்லுவோம், ஆணித்தரமா சொல்லுவோம். நீங்க யாரோட ஆதரவாளர்? RSS என்ன பண்ணுச்சு இந்த இந்தியாவுக்கு? மோடி என்ன பண்றாரு இந்தியாவுக்கு? மோடி என்ன பண்றாரு இந்தியாவுக்கு? மோடி இருக்கிறதுனாலதான் இந்தியாவே இந்தியா மாதிரி இருக்கு. இல்லாட்டி இந்தியா வந்து பாலாடி புரியுதா? பாலாடி போல இருக்கிற இங்க பாருங்க, அம்பேத்கர் அந்த கான்ஸ்டியூஷனை அழிக்க பாக்குற ஒரே ஒரு சக்தி நீங்க மட்டும்தான். புரியல, என்ன அழிக்க பாக்குறோம்? கான்ஸ்டியூஷனை அழிக்க பாக்குற ஒரே ஒரு சக்தி. என்ன அழிக்க பார்த்தோம்? கான்ஸ்டியூஷன் அழிக்க பாத்தீங்க. எப்படின்னா உங்களோட அரசியலமைப்பு அப்படிதான் இருக்கு, உங்களோட எல்லா நடவடிக்கை அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு எழுதி தமிழை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதியும் இல்ல, புரியுதுங்களா? பேசுவேன், துளியும் தகுதி இல்ல. அதுவும் நாய்க்கு பேசுறதுக்கும் தகுதி இல்ல. நாயின் சொல்லலையா? நாயின் சொன்னா சொல்லி முடிச்சிருங்க. நாய் வந்து நன்றியோட ஜீவன், இது நன்றி கட்ட ஜீவனா செய்வேன். இந்த தொண்டு பரதேசியை வந்து நான் அந்த நாய் கூட ஒப்பிட்டு இருக்க மாட்டேனே. சாரிங்க, நாய்க்கு நான் அடுத்த டைம் பார்த்தேன்னா சாரி கேட்டுக்கிறேன். நாயே தெரியாம உன்னை வந்து திரும்ப ஒப்பிட்டேன்னு சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாய் தான், நான் பாத்துக்கிறேன். அடுத்துங்க. இப்ப வரைக்கும் நானே உன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மரியாதை பேசினுக்கிறேன். மோடியை பத்தியும் நான் ஏதோ இழிவுபடுத்தி பேசணும், அதுதான் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம். கேவலமா ஒரு கொச்சப்படுத்துற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற பேரு இதுதான் வந்து உங்களுடைய உன்னால ஒரு ஆளா கூட மதிச்சு உனக்கு கால் பண்ணிருக்கே கூடாது. எங்கேயே ஏதோ பேசி போட்டு எங்க மனசெல்லாம் உறுத்திருச்சு, அதனால மட்டும் தான் கால் பண்ணல. மேல்பாதிக்கே திருமாவளவன் வரல. ரவிக்குமார் எந்த தொகுதியோட MP? விழுப்புரம் தொகுதியோட MP, விசிகாவோட MP தானே. ஏன் மேல்பாதிக்கு போல? திரௌபதி அம்மன் கோயில்ல வந்து பட்டியலின மக்கள், குறிப்பா பறையின மக்கள் கூட கிடையாது. எதுக்காக போல? அந்த தொகுதியோட MLA திமுகவோட MLA லக்ஷ்மணன் ஏன் போக கிடையாது? வேற சொல்லுங்க. வேற ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க வேற. அதான் ஏன் வந்துட்டு லக்ஷ்மணனும் ரவிக்குமாரும் ஏன் இப்ப வரைக்கும் மேல்பாதிக்கு போக கிடையாது? அதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் கேட்டேன். 100 காரணத்தை அடிக்கணும் வருவேன், தேடி பிடிச்சி இவனுக்கு என்ன குறை இருக்கு, அரசியல் பத்தி என்ன குறை இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கணும் வருவேன். நான் உங்க அரசியலே குறைன்றேன், புரியுதா? ஐயோ பாஸ், என் குறைய விடுங்க பாஸ். நான் கேக்குறது இல்ல, அந்த பாஜக குறை, இந்த சனாதன சக்தி எல்லாமே புரியுதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு வந்து பாத்தோம்னா என்னென்ன பிழை இருக்கு, அவங்க எங்க போல அதை நோட் பாயிண்ட் எடு, எங்கெல்லாம் போல அது எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு பாயிண்ட் எடு வந்து எங்க பேசிட்டு, புரியுதா? நான் வந்து அதான் வரல. விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. விழுப்புரத்தோட பார்லிமெண்ட் ஒரு மெம்பர் வந்துட்டு உங்க பொதுச் செயலாளர். உங்களோட அரசு எல்லாம் பிடிக்காதனாலதான் தமிழ்நாடு மக்களுக்கு விழுப்பு வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்க உங்களால முடியல. ஆமால, திருமாவளவன் தனிச்சு எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிட்டாருல. திருமாவளவன் என்னைக்கா தனிச்சு போட்டிட்டு இருக்காரா? அவசியமே இல்லைங்க எங்களுக்கு. எங்க எங்களோட கொள்கை ரீதியா வந்து எங்களுக்கு திமுக இருக்கு, நாங்க அவங்க கூட நாங்க பயணிச்சுக்கிறோம். கொள்கை ரீதியா திமுக, அப்ப உங்களுக்கு தனி கொள்கை எல்லாம் கிடையாது. திமுக அவிழ்த்து போட்ட கோவணம் தானே நீங்க. திமுகவோட பட்டியல் அணியோட ஒரு பிரிவு தானே நீங்க. நீங்க வந்து தனி கட்சி எல்லாம் கிடையாது. திமுகவோட கொள்கை உங்க கொள்கை எல்லாம் ஒண்ணுதானே. திமுக திராவிட கொள்கை எங்களுக்கு இருக்கு. திராவிடம்னா என்ன? திராவிடம்னா என்னன்னா நீ சொல்லு. திராவிடம்னா உனக்கு ஒரு கொள்கை அப்படின்னு என்னன்னே தெரியல. திராவிடமே ஒரு பொய்ன்றேன் நானு. ஓகே, நீங்க என்ன திராவிடமா எதை மீன் பண்றீங்க? திராவிடம் எதை மீன் பண்றோம்னா நீங்க சொல்லுங்க. திராவிடம்னா என்னன்னு கேக்குறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் தமிழ் தேசியம்னா தமிழ் மக்களுக்காக பேசக்கூடிய அரசியல் வந்துட்டு, தமிழர் நிலப்பரப்புக்காக பேசக்கூடிய அரசியல் பேர் வந்துட்டு தமிழ் தேசியம்.
இந்திய ஆமா. மக்கள் இருக்கக்கூடிய இந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசக்கூடிய அரசியல் பேர் வந்துட்டு தேசிய அரசியல்பாங்க. ஓகேவா? இதுல தமிழ் தேசியம் எனக்கு என்னன்னு தெரியும், தேசியவாதம்னா என்னன்னு தெரியும். ஆனா இந்த திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியலப்பா. சொல்லு. திராவிடனா வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம், ஆந்திரா மாநிலம், கன்னடா மாநிலம், தமிழ்நாடு மாநிலம், இந்த 4 அப்படியா? மாநிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இணைச்ச ஒரு அந்த ஒரு நிலப்பரப்பை பத்தி பேசுற ஒரு அரசியல் பேர் தான் அப்படியா? திராவிடம். ஆந்திரால வந்துட்டு திமுக இருக்கோ, தெலுங்கானால திமுக இருக்கோ, கர்நாடகால திமுக இருக்கோ, கேரளால திமுக இருக்கோ, அங்க இருக்கிறவங்க திராவிடம் ஏத்துக்கிட்டாங்களா? ஓஹோ! அதனாலதான் சித்தராமையா வந்துட்டு கமலஹாசனை வந்து திராவிட மொழி குழுமம்னு கமலஹாசன் சொன்னதுக்கு செருப்பா அடிப்பேன்னு சொன்னாரோ சித்தராமையா, கர்நாடகாவோட சிஎம். பாருங்களேன், நண்பா, எல்லாரும் திராவிடம் ஒரு ஏத்துக்கிட்டாங்க. நிமிஷம் எனக்கு சிரிப்பாதான் இருக்கு. இல்ல, ஒரு நிமிஷம் எனக்கு சிரிப்பாதான் இருக்கு, புரியுதா? திராவிடம் நீ வந்து யாருமே வந்து ஏத்துக்க கிடையாது. திராவிடம் வந்து யார் யார் ஏத்திருக்கா? ஒன்ன மாரி ஆளுங்க எல்லாம் ஏத்துக்க முடியாது. உங்களை எந்த மாரி state ஏத்துக்கிட்டாங்கப்பா? இன வெறி எந்த state பிடிச்சவங்களுக்கும் ஏத்துக்கிட்டாங்க? மத வெறி பிடிச்சவங்களுக்கும் ஏத்துக்க முடியாது. சரி. புரியுதுங்களா? ஒன்ன மாரி Okay. வெறி பிடிச்ச சனாதன சக்தியால எதுவுமே ஏத்துக்க முடியாது. நான் இங்க ஒரு நல்ல விஷயம் எந்த உங்களுக்கு ஸ்டேட்ல தமிழ்நாடு தவிர்த்து திராவிடம் பேசுறாங்க? இருங்க. திராவிடம் எல்லாருமே பேசுறாங்க. இந்தியாவை சார்ந்த எல்லாருமே பேசுறாங்க யாரு? திராவிடம். ஆனா ஒரு உங்களுக்கு நாலு தலைவர். கண்ணுக்கு தெரியாது. நாலு தலைவர் பேரு? உனக்குலாம் கண்ணுக்கு தெரியாதுயா. நான் சொல்ற பேர் சொல்றியா? பேர் சொல்ல நான் பேச வந்த கண்டென்ட்டே வேற. நான் புரியுதா? நான் பேச வந்த கண்டென்ட்டே வேற. பேச வந்தது என்ன? திருமாவளவனை பத்தி பேசக்கூடாதுயா. திருமாவளவனை கோயலோக்கல் அளவுக்கு கிளி பண்ணாரு. நீ முடிஞ்சதை பண்ணிக்க. சரியா? உன்னால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் என்ன சொல்றேன், ம். தலைவர் இப்படிதான் பண்ணிருப்பாரு. பண்ணட்டும், நானும் இப்படிதான் பேசுவேன். கட்டிக்க. அதுக்கான விளைவு வந்து உனக்கு வந்து விரைவில் வந்து பாத்தா நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? என்ன பண்ணுவேன் வந்து மூச்சுல வந்து கழுவி விடுறா மயிறு. ஏன்டா ஏன்டா என்ன விரைவில் என்னடா விரைவில் சீரியலா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வந்துட்டு என்ன பண்ணுவேன்? நீ என்ன பாத்தீங்கன்னா தவறான வார்த்தை நீ யூஸ் பண்றல. இங்க பாரு, விரைவில் சொல்றது யாரு? நீ விரைவில் என்ன பண்ணுவ? விரைவில் வந்து உன்னால என்ன பண்ண முடியாது? என்ன அர்த்தம்? பயப்படுறியா? கேளியா? நான் உன்ட்ட மரியாதையா பேசினுக்கிறேன். நீ மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் வீசிகால பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போ என்ன கேக்குறேன், இப்போ வரைக்கும் நான் கேட்டேன், திராவிடம் வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து எந்த ஸ்டேட்ல பேசுறாங்கன்னு கேட்டாலும் உனக்கு தெரியல. நான் என்ன சொல்றது கேளு. திருமாவளவன் வந்துட்டு பறையறிஞர்கால மக்களா இல்ல ஒட்டுமொத்த தலித்தின மக்கள் கணக்கு? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேக்க. நீ பேசு. நான் என்ன சொல்றேன், நான் உன்கிட்ட பேச வந்த விஷயம் வந்து சொன்னது வந்து இழிவுபடுத்தி பேசிட்டேன். ஓகேவா? அதை நான் இழிவுபடுத்த கூடாதுன்னு உன்கிட்ட மரியாதை சொன்னேன். இது வரைக்கும் நான் வந்து அரசியல் ரீதியா நான் வந்து ஏதோ விமர்சனம் வச்சாலும் நான் உனக்கு மரியாதையா உன்ன பேசினுக்கிறேன். இந்த அளவுக்கு கேவலமா கொச்சை அப்படி இப்படின்னு கேள்வி சொல்றல, அதுக்கு நான் என்ன சொல்றேன், இவ்வளவு கேவலமான வார்த்தையில நீ யூஸ் பண்ணும்போது அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு நீ ரொம்ப உனக்கு படிப்பறிவு இல்ல, ஒரு ஒண்ணுமே இல்ல. நான் எங்க தலைவர் வந்து பாத்தோன்னா 4 விஷயம் படிச்சுக்கிறாரு, எங்களுக்கு படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு, அரசியல் வந்து பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. வேட்டு வரும்னு சொன்ன பெரிய அறிவாளி தான் தலைவர். அரசியல் கத்துக்கிறன்ற பேர்ல இந்த RSS ஓட இயக்கத்துல சேர்ந்து ஒரு 4-5 விஷயத்த புடிச்சுன்னு கத்தினிக்கிறிய. உனக்கு தான் தெரியும். தலைவர் அது வீடியோ பார்த்தங்க. நானு அரசியல் பூச்சி மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்படியே நோட் பண்ணி பேசினுக்கிறேன். எந்த விஷயம் சொன்னாலும் உனக்கு வந்துட்டு சின்ன சின்ன விஷயம். சரி, மேல் பாதிக்கு எப்பதான் போவார் உங்க தலைவர்? மேல் பாதி தெரியுமா? மேல் பாதி தெரியுமா? ஒரு அரசியல் இயக்கம் நடக்கணும்னா ஒரு ஒரு 10 விஷயம் நல்லது நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல யாரால போக முடியாது, வர முடியாது. அவர் வந்து பார்த்தோன்னா அதுக்கான கண்டிப்பா இந்த விஷயம் எங்க தலைவருக்கு தெரிஞ்சிருந்தா அது வந்து பார்த்தோன்னா முகநூல் வழியாவோ ஏதோ ஒரு வழியாவோ அவர் வந்து பார்த்தோன்னா அதுக்கான விஷயத்த அவர் வந்து பதிவு போட்டுருப்பாரு. இல்லைன்னா ஏதோ ஒரு 3 வருஷமா போராட்டம் நடக்குது, போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்துருக்குது. சரியா? உங்க விழுப்புரோட MP என்னது புடுங்கறக்கா இருக்காரு, அவரோட தொகுதியில் நடக்கிறது தான். சரியா? சரி, அது மட்டும் இல்லாம திருமாவளவன் ஏன் வந்துட்டு சொல்றது கொஞ்சம் கேள்றேன் அன்பா. சொல்லுப்பா. நாங்க ஆட்சியில இருக்கிறோம், எங்கள்கிட்ட வந்து MP இருக்கிறாங்க, MLA இருக்கிறாங்க. புரியுதா? எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு. சரி, நாங்களாம் ஒரு பிற்படுத்தப்பட்டவெல்லாம் மக்கள்லாம் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டோம். நாங்க பண்ற நல்ல விஷயம் உங்க கண்ணு குதிக்கு தெரியாது. நாங்க பண்ற சொல்றது கேள்றா. நாங்க படிக்கிறோம், நாங்க வளர்றோம், நாங்க அரசு வேலைக்கு போறோம், நாங்க நல்ல உணவு சாப்பிடுறோம், நல்ல உணவு உடுத்துறோம். இந்த விஷயம் உங்களுக்கு எதுவுமே உங்க கண்ணுக்கு வராது. நாங்க அதிகாரத்துக்கு எங்களால நான் சொல்றது கேள்றா. தம்பி நீங்களாம் அப்படிலாம் இருக்கணும்னாப்பா எல்லாரும் ஆசைப்படுறாங்க.
யாருமே நீங்களாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு ஆசைப்பட கிடையாது. நாங்க வந்து நீங்க பண்ற ஒரு அரசியல் அப்படித்தானே இருக்கு. எந்த அரசியல சொல்லு காட்டு. நாங்க ஒரு தலைவரை பத்தி இழிவுபடுத்தி பேசுறியே, இப்ப என்ன இழிவுபடுத்தி நான் என்ன சொல்றேன், நீ நல்ல மனுஷன், அரசியல் தவிர்த்து நீ நல்ல மனுஷன், நீ ஒரு கருத்தில் பேசுற, நான் ஒரு கருத்தில் பேசுறேன், நாசமா நான் பேசுறேன். விரைவில் என்ன அர்த்தம்? விரைவில் விரைவிலுக்கு என்ன வேணா அர்த்தம் இருக்கும். விரைவில் நான் என்ன சொல்றேன், விரைவிலுக்கு வந்து நீ புரிஞ்சுக்கலாம், அந்த நல்ல விஷயமா புரிஞ்சுக்கலாம். ஆனா என்ன வேணா மீன் பண்ணலாம், ஓகேவா? ஆனா என்ன மீன் பண்ணு தெரியாம நான் என்ன கேக்குறேன், நீ அதுக்கு என்ன வேணா என்ன பதில் சொல்றேன். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு, நீ அதுக்கு என்ன வேணா நீ என்ன சொல்றது. உன் கட்சிக்காரர் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கான்னு போய் பாரு. அதுக்கு நான் சொல்றது என் கட்சிக்காரன் என்ன சொல்றதுன்றதை தாண்டி நான் ஒரு சக மனுஷனா உன்ட்ட வந்து ஒரு கருத்தில் பத்தி பேசுறேன், நீ என்ன பேசுற. ஆனா நீ கேவலமே நீ ஒரு வார்த்தை பேசுன பாரு. மக்களை வந்துட்டு எந்த அளவுக்கு உனக்கு என்ன தெரியுமா, உனக்கு நான் சொல்றேன் பாருடா, நீ என்ன தெரியுமா, நீ வந்து அரசியல் அறிவு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி சொல்லுங்கிறேன். உங்க அரசியலே நான் தப்புன்னு சொல்றேன், உங்க அரசியலே நான் தப்புன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சொல்லணும்னு நினைச்சா நான் என்ன சொல்றேன்னு கேள்றா. ஃபர்ஸ்ட் நீ இவ்வளவு தூரம் நீ பேசுனீங்கல்ல, உன்கிட்ட கேள்வி கேட்டல, நான் அதுக்கு கேள்வியே கேட்கல. நான் கேட்டதான் கேள்வி. நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வைக்கிறது, நான் பாயிண்டா கேட்கறதுக்கு பேரு கேள்வி. நீ இங்க நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீ அரசியல் உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு, உனக்கு அரசியல் அறிவு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அது பார்த்தா ஒரு இயக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன ஒரு நெகட்டிவான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நீ குமிச்சு நிக்கிற, புரியுதா? ஓகே, எங்க பேலக்ல நெகட்டிவிட்டி ஏதாவது சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். பிஜேபி நெகட்டிவிட்டிடா. ஓகே, இதுக்கு பேர் வந்து இப்போ நான் கேட்டேன், அதுக்கு நாள் பதில் தெரியல. நான் சொல்லலையா உன்கிட்ட? தமிழ்நாட்டை தவிர்த்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்து திராவிட அரசியல் பேசுறாங்க? இந்தியா ஃபுல்லாமே திராவிட பேசுறாங்கடா. உனக்கு என்னடா சொல்றது? தலைவர் பேர் சொல்லு, ஒரு தலைவர் பேர் சொல்லு. இந்தியால அதான் பாத்துறா, யாரு இந்தியா அலைன்ஸ் இருக்கு பாத்தியா? இந்தியா அலைன்ஸ் இருக்கு பாத்தியா? இந்தியா அலைன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அந்த அலைன்ஸ் பேர் இந்தியாவா? என்ன அலைன்ஸ் பேர் இந்தியாவான்னு கேக்குறேன். அந்த அலைன்ஸ் பேர் இந்தியாவா? அந்த கரெக்டா படி. ராகுல் காந்தி தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல? ஓகே, ராகுல் காந்தி தலைமை அந்த கட்சி, அந்த கூட்டணிக்கு ராகுல் காந்தி தலைமை யாருமே சொல்ல கிடையாது. யார் சொன்னா? பின்ன யாருக்கா மத்தியில யாரு தலைமையில இருக்கிறா? மத்தியில யாரு தலைமையில இருக்கா? யாரு சொல்லு. சரத்பவார் சொன்னாரா? இருக்கு. சரத்பவார் சொன்னாரா? மத்தியில பாஜக தான் இருக்கு ஆட்சியில இருக்கிறது. கடும் போயிட்டு நீ பேச கூட்டணி கட்சியில எதிர்கட்சியில யாரு இருக்கிறது தலைமையில? எதிர்கட்சியில காங்கிரஸ் இருக்கு. ஆனா அதுதான் சொல்லுவாங்க, கூட்டணியோட தலைமை வந்து காங்கிரஸ். பின்ன இது மாரி பேசுற, பின்ன அதுதான் நான் சொல்லுவேன். காங்கிரஸ் தலைமையில எந்தெந்த கூட்டணி கட்சி இருக்கோ எல்லாமே திராவிட பேசுறது நான் சொல்லுவேன். பிஜேபி தவிர்த்து, சனாதனத்தை தவிர்த்து இருக்கிற எங்களது இடதுசாரி கட்சிகள்ல இருக்கிற எல்லா திராவிடமே இல்லாம சொல்லவே இல்லை. கம்யூனிஸ்ட்ல இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துச்சுல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாரு என்ன பண்ணுது? உங்க ஆளு என்ன பண்ணிட்டு இருக்காரு? மதுரையிலேயே அந்த விஷயத்துக்கு தெரியா? நான் ஒரே ஒன்று சொல்றேன், நீங்க இந்த போராட்டத்தை இப்போதைக்கு பண்ணிக்கீங்க, ஆனா இது வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொன்னாரு. அந்த மக்களுக்காக என்ன பண்ணாரு அந்த ஆளு? அதான் தேவையில்லைன்னாரா? தேவையில்லை. அப்ப அந்த மக்களுக்கு உரிமைக்காக போராட்டம் பண்ண மாட்டாரு. நான் சொல்றது நான் அதுக்கான உனக்கு உள்ள இருக்கிற அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இப்ப வரைக்குமே ஒரு தூய்மை பணியாளர்கள்னா அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பணியாற்றி நிற்கிறாங்க, புரியுதா? எந்த சமுதாயத்துல சார்ந்தவங்க சொல்லு பாப்போம். ஆமா, எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் தான் தூய்மை பணியாளர். குப்பல் நிக்கிறாங்க. இல்ல எஸ்சில எந்த மக்கள், எஸ்சிக்குள்ள எந்த மக்கள் தெரியுமா அதிகமா உள்ள இருக்காங்க? சொல்லு, நீ சொல்லு. அருந்ததியர் மக்களும் ஆதி ஆந்திரான்ற கூடிய ஒரு கம்யூனிட்டி மக்கள் தான். சொல்லுவா, நான் உன்ட்ட ஓப்பனா சொல்லுவா, உனக்கு அரசியல் அறிவு இருக்குன்னு நீனே உன்னை நம்பினு சின்ன சின்ன விஷயத்த நீ கத்து வச்சுனே புரியுதா? உனக்கு தெரியுமா அந்த போராட்ட காலத்துல நான் இருந்தவன், சரியா? போராட்டத்தை கலந்துருந்தீங்க புரிஞ்சு நீ, எனக்கு அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் சொல்றேன், அந்த மக்களோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியல.
நான் சொல்றது கேட்டா தலைவர் வந்து அந்த மாதிரி சொன்னதுக்கான விஷயம் கரெக்ட் நான் சொல்லுவேன். அவர் பக்கம் இருந்த நியாயமும் கரெக்ட்னு சொல்லுவேன். இதுக்கப்புறம் எஸ்டி சார்ந்தவங்களும் எஸ்டி சார்ந்தவங்களும் யாருமே குப்பை அழையவே கூடாது. நம்ம ஏன்டா சண்டை போடணும், நம்ம ஏன்டா போராட்டம் பண்ணணும், நம்மளுக்கு இது தேவையான ஒரு தொழிலா? இந்த தொழில் நம்ம கைவிடணும். வேற வேலை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே. நான் படிக்க சொல்றேன், நாங்க படிச்சுக்கோண்டா. எது அந்த அந்த பொம்பளைங்களா 35 வயசு 40 வயசுல வந்து படிச்சு வர போறாங்க.